100 Days Challenge. இன்னைக்கு டே 34. டிஎன்பிஎஸ்சி 2026ல கவர்மெண்ட் சர்வீஸ் வாங்குவதற்கான நம்ம ஜர்னி இது. டெய்லி கன்சிஸ்டண்டா படிக்கிற ஒவ்வொரு ஆஸ்பிரன்ஸ்க்கும் இன்னைக்கு நாம பார்க்க போற பாடம் ரொம்ப ரொம்ப முக்கியம். பாருங்க, ஒவ்வொரு நாளும் நீங்க போடுற இந்த சின்ன சின்ன முயற்சி தான் உங்க பெரிய லட்சியத்தை அடைய வைக்கும். இன்னைக்கு நாம பார்க்க போற இந்த பாடம் உங்க வெற்றிக்கு ஒரு அசைக்க முடியாத அடித்தளமா இருக்க போகுது. அதனால ரொம்ப கவனமா இருங்க. இன்னைக்கு நம்மளோட தலைப்பு மக்களாட்சி, அதாவது டெமோக்ரஸி. இது டிஎன்பிஎஸ்சி தேர்வுகளோட பாலிட்டி பகுதியில ஒரு முக்கியமான ஃபவுண்டேஷன் டாபிக். நீங்க குரூப் 1, குரூப் 2 இல்ல குரூப் 4 எதுக்கு படிச்சாலும் சரி, இதுல இருந்து கேள்வி இல்லாம ஒரு கொஸ்டின் பேப்பரே இருக்காது. இது ஸ்கூல் புக்ஸ்ல இருக்கிற ஒரு பாடம் தான். ஆனா நாம அதை டிஎன்பிஎஸ்சி தேர்வு நோக்கல எப்படி அணுகணும், எப்படி கேள்வி வரும்னு தான் பார்க்க போறோம். இன்னைக்கு நம்ம வகுப்புல மக்களாட்சினா என்ன, அது எப்படி உருவாச்சு, அதோட வகைகள் என்னென்ன, நம்ம இந்திய அரசியலமைப்பு சட்டம் அதை பத்தி என்ன சொல்லுது, சில உலக உண்மைகள், கடைசியா தேர்வுல எப்படி கேள்வி கேட்பாங்கன்னு எல்லாத்தையும் வரிசையா தெளிவா பார்க்க போறோம். சரி, முதல் பகுதிக்குள்ள போகலாம். மக்களாட்சி ஒரு அறிமுகம். மக்களாட்சினா என்னன்னு அந்த டெஃபினிஷனை பார்க்கறதுக்கு முன்னாடி, இந்த அமைப்பு முறை ஏன் தேவைப்பட்டுச்சு, மனித சமூகம் எப்படி இந்த ஆட்சி முறைக்கு வந்துச்சுன்னு அந்த வரலாற்று பின்னணியோட புரிஞ்சுக்கிட்டோம்னா இந்த பாடம் உங்களுக்கு மனசுல ஆழமா பதியும், எப்பவுமே மறக்காது. முதல்ல இந்த கேள்வியை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. மனித சமூகங்கள் தங்களை எப்படி ஆளத் தொடங்கின? யோசிங்க, இன்னைக்கு இருக்கிற மாதிரி அரசாங்கம், சட்டங்கள், போலீஸ்னு எதுவுமே இல்லாத ஒரு காலத்துல எப்படி ஒரு அமைப்பு உருவாகியிருக்கும்? இதுக்கான பதில் மனிதர்களோட அடிப்படை தேவைகள்ல இருந்து தான் தொடங்குது. நாம போன பகுதியில கேட்ட கேள்விக்கான பதில் இந்த வரலாற்று பயணத்துல தான் இருக்கு. செக்ஷன் 2, பழங்குடி முதல் பேரரசு வரை. மக்களாட்சி அப்படின்ற ஒரு விஷயம் ஏன் தேவைப்பட்டுச்சுன்னு புரிஞ்சுக்க இந்த பரிணாம வளர்ச்சியை ஒரு கதை மாதிரி கவனமா கேட்போமாங்க. ரொம்ப ஆரம்ப காலத்துல ஆதி மனிதர்கள் தனியா வாழல, வேட்டையாடி உணவை சேகரிச்சு வாழ்ந்த சின்ன சின்ன குழுக்களா இருந்தாங்க. இதுதான் சமூக அமைப்போட முதல் படி. அவங்களுக்குள்ள அனுபவம் வாய்ந்த ஒருத்தர் தலைவரா இருந்திருக்கலாம். ஆனா இன்னைக்கு இருக்கிற மாதிரி ஒரு பெரிய ஆட்சி முறை, விதிகள்னு எதுவும் அப்போ கிடையாது. இந்த காலவரிசைய பாருங்க, இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆட்சி முறை எப்படி படிப்படியா மாறுச்சுன்னு இதுல தெளிவா இருக்கு. முதல்ல வேட்டையாடும் குழுக்கள், அப்புறம் அவங்க ஒன்னு சேர்ந்து பழங்குடியினங்களா, அதாவது ட்ரைப்ஸா உருவாகுறாங்க. ஒவ்வொரு பழங்குடிக்கும் ஒரு தலைவர் வராரு. மக்கள் தொகை பெருகும்போது நிலம், நீர், வளம் இதுக்காக குழுக்களுக்குள்ள சண்டை வரும் இல்லையா? இதுல ஜெயிக்கிற குழு மத்த குழுக்களை இணைச்சு சின்ன சின்ன அரசுகளை உருவாக்குறாங்க. இந்த சிறு அரசுகள் ஒன்னு சேர்ந்து பேரரசுகளா, அதாவது எம்பயர்ஸா மாறுது. பல நூற்றாண்டுகள் மன்னராட்சிக்கு பிறகு நம்ம நாடு ஆங்கிலேயர்கள் கீழே காலனி ஆதிக்கத்துக்கு, அதாவது கொலோனியல் ரூலுக்கு வருது. கடைசியா ஒரு மிகப்பெரிய போராட்டத்துக்கு பிறகு சுதந்திரம் வாங்கி நாம மக்களாட்சி முறைக்கு வரும். இந்த வரிசை கிரமம் தேர்வு நோக்குல ரொம்ப முக்கியம். இதையே ஒரு கேள்வியா கேட்கலாம். இப்படிதான் அதிகாரம் பல பேர்கிட்ட இருந்து ஒரே இடத்துல, அதாவது ஒரு தனி நபர்கிட்ட குவிஞ்சு அரசர் அப்படிங்கிற ஒரு சக்தி வாய்ந்த பதவி உருவாகுது. இதுக்கு பேர் தான் மன்னராட்சி, அதாவது முனார்கி. இதுல ஆட்சி உரிமை பரம்பரையா வரும். அப்பாவுக்கு அப்புறம் மகன், இப்படி போய்கிட்டே இருக்கும். பல நூற்றாண்டுகளா நம்ம நாட்டுல இந்த மன்னராட்சி முறைதான் நடைமுறையில இருந்துச்சு. இந்த நீண்ட காலகட்டத்துக்கு பிறகுதான் நம்ம ஆங்கிலேயர்களோட கட்டுப்பாட்டுக்குள்ள போனோம். பல தியாகங்களுக்கு பிறகு நாம வாங்கின சுதந்திரம் ஒரு புதிய சகாப்தத்தோட தொடக்கம். சரி, இனிமே நம்மள நாமே ஆண்டு கொள்ளணும். ஆனா மறுபடியும் ஒரு மன்னராட்சிக்கு போக முடியாது இல்லையா? அதனால நம்ம தலைவர்கள் நமக்காக தேர்ந்தெடுத்த மிகச்சிறந்த வழிதான் இந்த மக்களாட்சி. இதுதான் சுய ஆட்சியோட உண்மையான ஆரம்பம். சரி, இப்போ ரொம்ப முக்கியமான பகுதிக்கு வந்திருக்கோம். மக்களாட்சினா என்ன, அதோட வரையறை மற்றும் வகைகள். இந்த பகுதியிலிருந்து தான் நேரடி கேள்விகள் அதிகமா வரும். அதனால ரொம்ப கவனமா இருங்க. இந்த மேற்கோளை பாருங்க. இது இல்லாத ஒரு கொஸ்டின் பேப்பரே பார்க்க முடியாதுன்னு சொல்லலாம். மக்களால், மக்களுக்காக, மக்களே நடத்தும் ஆட்சி மக்களாட்சி. இதை சொன்னது யாருன்னு கேட்பாங்க? ஆப்ரஹாம் லிங்கன். இந்த ஒரு வரியில மக்களாட்சியோட மொத்த சாராம்சமும் அடங்கியிருக்கு. இது எக்ஸாம்க்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். கண்டிப்பா நோட் பண்ணிக்கோங்க. டெமோக்ரஸி அன்னோ இந்த ஆங்கில வார்த்தை 2 கிரேக்க வார்த்தைகள்ல இருந்து வந்துச்சு. டீமோஸ் அப்படின்னா மக்கள், கிரட்டியா அப்படின்னா ஆட்சி அல்லது அதிகாரம். அப்போ டெமோக்ரஸினா என்ன? மக்களின் ஆட்சி. சிம்பிள். இத நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்ததா டிஎன்பிஎஸ்சில அடிக்கடி கேட்கப்படுற ஒரு கேள்வி, மக்களாட்சியின் பிறப்பிடம் எது? சரியான பதில் கிரீஸ். இது ஒரு நேரடியான 1 மார்க் கேள்வி, மறக்கவே கூடாது.
மக்களாட்சியில 2 முக்கியமான வகைகள் இருக்கு. ஒன்னு நேரடி மக்களாட்சி டைரக்ட் டெமோக்ரசி, இன்னொன்னு பிரதிநிதித்துவ மக்களாட்சி ரெப்ரசன்டேட்டிவ் டெமோக்ரசி. நேரடி மக்களாட்சியில மக்களே நேரடியாக கூடி சட்டங்களை ஏற்றுவாங்க, முடிவுகளை எடுப்பாங்க. இது சின்ன மக்கள் தொகை இருக்கிற இடத்துல சாத்தியம். உதாரணத்துக்கு ஒரு ஸ்போர்ட்ஸ் கிளப் இருக்குன்னா எல்லா உறுப்பினர்களும் ஒன்னா உட்காந்து பேசி ரூல்ஸ் போடலாம் இல்லையா? ஆனா இந்தியா மாதிரி 140 கோடி மக்கள் இருக்கிற நாட்டுல அது முடியுமா? கண்டிப்பா முடியாது. அதுக்கு தான் பிரதிநிதித்துவ மக்களாட்சி. இதுல நாம நமக்கு பதிலா நம்ம பிரதிநிதிகளை ரெப்ரசன்டேட்டிவ்ஸை தேர்ந்தெடுத்து சட்டசபைக்கும் பாராளுமன்றத்துக்கும் அனுப்புறோம். அவங்க நமக்காக சட்டங்களை உருவாக்குவாங்க. இதுதான் 2க்கும் உள்ள அடிப்படை வித்தியாசம். இந்த நேரடி மக்களாட்சிக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு எதுன்னு கேட்டா அது சுவிட்சர்லாந்து நாடுதான். அங்கே சில முக்கியமான முடிவுகளுக்கு மக்கள் நேரடியாகவே ஓட்டு போட்டு சட்டங்களை ஏற்றுவாங்க. இது வெற்றிகரமா செயல்படுத்தப்படுற ஒரு வரலாற்று முறை. இந்த அட்டவணையை பாருங்க, உங்களுக்கு ரொம்ப தெளிவா புரியும். நேரடி மக்களாட்சிக்கு உதாரணம் சுவிட்சர்லாந்து, பிரதிநிதித்துவ மக்களாட்சிக்கு உதாரணம் இந்தியா, அமெரிக்கா, இங்கிலாந்து. டிஎன்பிஎஸ்சி சிலபஸ் படி இந்தியா எந்த வகை மக்களாட்சியை பின்பற்றுதுன்னு ஒரு கேள்வி வந்தா உங்க பதில் பிரதிநிதித்துவ மக்களாட்சியா தான் இருக்கணும். இது கண்டிப்பா தெரிய வேண்டிய ஒரு விஷயம். சரி, நம்ம இந்தியா மாதிரி இவ்ளோ பெரிய நாட்டுல இந்த பிரதிநிதித்துவ மக்களாட்சி எப்படி நிர்வகிக்கப்படுது? இதுக்கான பதில் நம்ம இந்திய அரசியலமைப்பு சட்டத்திலே இருக்கு. வாங்க அத பத்தி பார்க்கலாம். இந்திய அரசியலமைப்பு சட்டம், கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியா, நம்ம நாட்டோட ஆட்சி நிர்வாகத்துக்கான ஒரு விதிமுறை புத்தகம், ரூல் புக் மாதிரி. அரசாங்கம் எப்படி செயல்படணும், குடிமக்களோட உரிமைகள் என்ன, கடமைகள் என்னன்னு எல்லாத்தையும் இதுதான் வரையறுக்குது. இது இல்லாம நம்ம நாட்டுல ஒரு சின்ன விஷயம் கூட நடக்காது. நம்ம அரசியலமைப்பு சட்டத்தோட சில முக்கிய அம்சங்களை பாருங்க. இது எல்லா குடிமக்களுக்கும் சுதந்திரம், சமத்துவம், நீதியை உறுதி செய்யுது. அரசாங்கத்தோட அதிகாரங்களை வரையறுக்குது. இதுதான் உலகத்திலேயே எழுதப்பட்ட அரசியலமைப்பு சட்டங்கள்ல மிக நீளமானது, வேர்ல்ட்ஸ் லாங்கஸ்ட் ரிட்டன் கான்ஸ்டிடியூஷன். இது ஒரு முக்கியமான கேள்வி. இதோட தலைமை சிற்பி, சீஃப் ஆர்கிடெக்ட் யாருன்னு கேட்டா டாக்டர் B.R. அம்பேத்கர் அவர்கள். அதனாலதான் அவரை ஃபாதர் ஆஃப் த இந்தியன் கான்ஸ்டிடியூஷன்னு நம்ம சொல்றோம். இந்த ஒவ்வொரு பாயிண்ட்டும் ஒரு தேர்வு கேள்வி. அதனால கவனமா இருங்க. வாங்க உலகெங்கிலும் மக்களாட்சி பற்றிய சில சுவாரஸ்யமான உண்மைகளை பார்க்கலாம். இது மாதிரியான தகவல்கள்ல இருந்து 1 மார்க் கேள்விகள் வர நிறைய வாய்ப்பு இருக்கு. செப்டம்பர் 15 இந்த தேதியை உங்க நோட்ஸ்ல எழுதி வச்சுக்கோங்க. 2007 ஐக்கிய நாடுகள் சபை UN இந்த நாள உலக மக்களாட்சி தினமா, இன்டர்நேஷனல் டே ஆஃப் டெமோக்ரஸியா அறிவிச்சது. இது தேர்வுல அடிக்கடி கேட்கப்படுற ஒரு கேள்வி. இந்த அட்டவணை ரொம்ப முக்கியம். இதுல சில உலக சாதனைகள் இருக்கு. அரசியல் தத்துவத்துக்கே அடித்தளம் போத்தது கிரீஸ். இன்னைக்கும் நடைமுறையில இருக்கிற மிக பழமையான அரசியல் அமைப்பு சான் மரினோ நாட்டுல இருக்கு. அதே போல உலகத்திலேயே பழமையான, இன்னைக்கும் தொடர்ந்து செயல்படுற நாடாளுமன்றம் ஐஸ்லாண்ட்ல இருக்கு. கடைசியா அமெரிக்கா பழமையான நவீன மக்களாட்சிகள்ல ஒன்னா கருதப்படுது. இந்த ஒவ்வொரு தகவலும் தேர்வுக்கான ஒரு புதையல் மாதிரி. இது ஒரு சுவாரஸ்யமான புள்ளி விவரம். இந்திய மக்கள்ல 79% பேர் தங்களோட நாட்டின் மக்களாட்சி மேல நம்பிக்கை வச்சிருக்கிறதா ஒரு கணக்கெடுப்பு சொல்லுது. இதனால மக்களாட்சியின் மீது நம்பிக்கை கொண்ட நாடுகள் பட்டியல்ல இந்தியா உலக அளவுல முதலிடத்துல இருக்கு. இது நம்ம மக்களாட்சியோட வலிமையை காட்டுது இல்லையா? சரி, இப்போ முழுசா தேர்வு மனநிலைக்கு மாறுவோம். ஒரு ஆஸ்பிரண்டா யோசிக்கணும். நாம படிச்ச இந்த பாடத்துல இருந்து கேள்விகள் எப்படி வடிவமைக்கப்படும், அதை எப்படி நாம எதிர்கொள்ளணும். இந்த மாதிரி ஒரு MCQ கேள்வி வருதுன்னு வச்சுக்கோங்க. நேரடி மக்களாட்சியை செயல்படுத்தும் நாடு எது? ஆப்ஷன்ஸ் பாருங்க. இந்தியா, அமெரிக்கா, இங்கிலாந்து. இது 3மே பிரதிநிதித்துவ மக்களாட்சி. நாம இப்பதான் படிச்சோம். அப்போ சரியான பதில் என்ன? சுவிட்சர்லாந்து. இப்படித்தான் நாம படிச்சதை வச்சு சரியான விடைய தேர்ந்தெடுக்கணும், தவறான ஆப்ஷன்ஸை நீக்கணும். இதுக்கு பேர் தான் எலிமினேஷன் மெத்தட். ஸ்டேட்மெண்ட் பேஸ்ட் கேள்விகள்ல உங்களை குழப்ப முயற்சி பண்ணுவாங்க. நேரடி மக்களாட்சி மற்றும் பிரதிநிதித்துவ மக்களாட்சிக்கு இடையிலான வேறுபாடுகளை தெளிவா புரிஞ்சுக்கணும். எந்த நாட்டுல எந்த வகை இருக்குன்னு சரியா தெரிஞ்சுக்கணும். செப்டம்பர் 15 டாக்டர் அம்பேத்கர், மக்களாட்சியின் பிறப்பிடம் கிரீஸ், இந்த மாதிரியே முக்கிய குறிப்புகளை வச்சுதான் ஸ்டேட்மெண்ட் உருவாக்குவாங்க. 2 ஸ்டேட்மெண்ட் கொடுத்து எது சரி எது தவறுன்னு கேட்பாங்க. அதனால இந்த கீ பாயிண்ட்ஸ் எல்லாத்தையும் நல்ல மனசுல பதிய வச்சுக்கோங்க. நாம இப்ப பார்த்த இந்த எல்லா கீ பாயிண்ட்ஸையும் வச்சு முந்தைய ஆண்டு கேள்விகளோட அடிப்படையில முழுமையான நோட்ஸ் PDF தயார் பண்ணியிருக்கோம். தேர்வு நேரத்துல ரிவிஷன் பண்றதுக்கு இது ரொம்ப உதவியா இருக்கும். அதோட விலை ஒரு டீ செலவு தான், வெறும் 29 ரூபாய். இப்போ ஒரு கிவ்அவே போயிட்டு இருக்கு. அதுல மாடல் மெட்டீரியல் உங்களுக்கு கிடைக்கும். அதுக்கான இணைப்பு கீழே கமெண்ட் பாக்ஸ்ல இருக்கு. தேவைப்படுறவங்க பயன்படுத்திக்கோங்க. நம்ம 100 டேஸ் சேலஞ்சை தொடர்ந்து ஃபாலோ பண்ணா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.
இன்னும் தீவிரமா படிக்கிற ஆஸ்பிரன்ஸ் நம்ம மெம்பர்ஷிப்ல சேரும்போது உங்களுக்கு பிரத்யேகமான நோட்ஸ் மற்றும் ரிவிஷனுக்கு தேவையான உதவிகள் கிடைக்கும். பிப்ரவரியில வரப்போற அப்டேட்டட் நோட்ஸ் உங்களுக்கு இலவசமா கிடைக்கும். டே 34 வெற்றிகரமா முடிஞ்சது. நாளைக்கு டே 35ல இன்னொரு முக்கியமான பாடத்தோட சந்திப்போம். கன்சிஸ்டன்சியை மட்டும் விடாம ஃபாலோ பண்ணுங்க. டிஎன்பிஎஸ்சி 2026ல அரசாங்க வேலையில உட்கார போற உங்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள். தொடர்ந்து படிங்க.